எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம புது வீடியோ. இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் 29ஆம் தேதி டைம் அமாவாசை. அந்த பிரதமையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஷியாமளா நவராத்திரி ஆரம்பமாகும். ஷியாமளா நவராத்திரி எல்லாரும் பண்ணுவாளா அப்படின்னு கேட்டால், சாக்த வழிபாடு ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கிறவா 4 நவராத்திரி பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு வரது எது அப்படின்னு கேட்டேன்னா நம்மளுடைய திரிபுர சுந்தரி நவராத்திரி. அது பங்குனி சித்திரை, அதாவது பங்குனி மாதம் அமாவாசையில் பிரதமையில தொடங்கி வர்றது. அதுக்கு அடுத்தது வருது எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற வாராகி நவராத்திரி. வாராகி நவராத்திரி ஆனி மாதம், அதாவது ஆஷாட நவராத்திரி அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த புரட்டாசி நவராத்திரி. அதுதான் நம்ம நவராத்திரி பொம்மைக்கொலுவெல்லாம் வைக்கிற புரட்டாசி மாதம் நடக்கிற சாரதா நவராத்திரி. அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வரப்போகிற ஷியாமளா நவராத்திரி, மாக நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த நவராத்திரி இதில் மெயின் டயட்டி யார் அப்படின்னு வருது இல்லையா? எந்த அம்பாள் இது பண்ணுறோன்னா மாதங்கியர். சரி, இந்த மாதங்கி யார்? தசமகா வித்தியில் 9வது வித்தியை. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று, இது சொல்லும்போது எதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு ட்ரெண்டு, அதாவது என்னை ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், மாமா போன அப்புறம் கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து எனக்கு வந்து தசமகா வித்தியும் படிச்சுட்டு இருக்கணும்னு, எனக்கு மாமாட்ட அவர் பேசியிருக்கார். அப்போயே மாமா சொல்லியிருக்கார் அதெல்லாம் இம்பாசிபிள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரெண்ணம் படிக்கிறதுக்கே தீராத கடல். அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பாக்கியம் இருக்கிறவர் அவர் பண்ணட்டும். தசமகா வித்தியை யாரு அப்படின்னு சொல்கிறோம். காளி, தாரா. இந்த தாராவை நார்த் இந்தியா, நேபாள் அந்த சைட்ல எல்லாம் நீல சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது திரிபுர சுந்தரி ஷோடசி, அடுத்தது புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகுலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகா. அப்படி 9வது வித்தியான மாதங்கிய போற்றுற ஒரு நவராத்திரி தான் இந்த நவராத்திரி. இது எத்தனாம் தேதி ஆரம்பிக்கிறது? 29ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி மட்டும். 7ஆம் தேதி என்ன ஆயிடுதுன்னா திதித்வயமாக போயிடுது, அதனால 6ஆம் தேதி முடியறது. இதை ஃபாலோ பண்ணி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், அமாவாசை பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சாக்தாளுக்கு எல்லா நவராத்திரியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பௌர்ணமி வரைக்கும் தான். இந்த பௌர்ணமியில் வர அந்த என்ன ஜெயந்தி வருதுன்னா திரிபுர சுந்தரி லலிதா ஜெயந்தி. அது வந்து 12ஆம் தேதி வருது. சரி, இந்த மாதங்கி யாரு, ஒரு அம்பாள் யாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஷியாமளா. இப்போ நம்ம முதல்ல பேச போகிறது வந்து ஷியாமளாவை பற்றி பேசுகிறோம். ஷியாமளா நவராத்திரி. ஷியாமளா நவராத்திரி என்ன பண்ணலாம், யாரு என்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஷியாமளா யாரு? ஷியாமளா அம்பாளுடைய அம்பு வில் மந்திரி. அம்பாளுக்கு 2 பேர் 2 சைடில் இருக்கா. ஒருத்தி வந்து தண்டினி, ஒருத்தி வந்து மந்திரினி. மந்திரினி வந்து ராஜஷியாமளா, தண்டினி வந்து வாராகி. அப்போது அம்பாளுடைய மந்திரி ரூபத்தில் இருந்து இருக்கிறவளாக்கும் ராஜஷியாமளா. இந்த ராஜஷியாமளா எப்படி இருப்பது அப்படிங்கிறது, இது வந்து நிறைய பேர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது 2 வகையான புக்கு நான் கடைசியில் நம்பர் சொல்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்திருக்கிற புக்கு இது வந்து அவுட் ஆஃப் பிரிண்ட். இதெல்லாம் மாமா வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கிற புக்ஸ். இதெல்லாம் இப்பெல்லாம் இல்லை. ஷியாமளா கரும்பு வில்லின் அதிதேவதை. கரும்பு வில், அதனால மாதங்கி உபதேசம் எடுத்தவா வந்துட்டு கரும்புச்சாறு குடிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லுவார். அதனால ராஜஷியாமளா யாரு? மகாஷியாமளா கரும்பு வில், புத்தி தத்துவத்தின் அதிகாரி. அதனால தான் அவள் மந்திரினி. அந்த புத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஷியாமளா வழிபாடு. அதுக்கப்புறம் புத்தி மனம் எல்லாம் வந்து சூக்ஷ்மமா சேர்ந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து ஆராதிக்கப்பட வேண்டியவள் ஷியாமளா. இந்த ஷியாமளாவுக்கு இந்த நம்மளுடைய புத்தி நன்னா இருந்தால்தான் நம்மளால ஒரு இடத்துல ஒரு லயப்பட்டு ஒன்றை வந்து நடத்த முடியும். ஒரு கதை கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு ஏகாகிருதம் ரொம்ப முக்கியம். அதுக்கு புத்தி சொன்னதை கேட்கணும்.
நம்ம சொல்லுவாச்சு, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் நினைக்கிறோம் பண்ணுறோம் ஆனால் நடக்க மாட்டேங்கிறது. மனம் அலைப்பாயிறது. மனம் அலைப்பாயும், குரங்கு தானே அது, அலைப்பாயத்தான் செய்யும். அதனால தான் குரு வேணும். குருவை எப்படி பிடிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கோம்னா, குரங்கு பிடி மாதிரி. எப்படி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் பொழுது அந்த குரங்கு தான் பிடித்த மரத்தை விடாது, அடுத்த மரத்தில் நல்ல நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்ச பிற, அது மாதிரி தான் குரு. அதனால் அந்த புத்தி லயிச்சு அம்பாளில் போனோம்னா கண்டிப்பாக குரு தேவை. அப்படிப்பட்ட குரு புத்திக்கு அதிபதி ராஜசியாமளா. இந்த ராஜசியாமளாவுக்கு வந்து 2 கதை இருக்கு. ஒன்று சொல்றா மதங்க முனிவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று சொல்றா ஒரு கந்தர்வராஜன். அந்த கந்தர்வராஜனுக்கு ஒரு பெண், அவள் பேர் வித்யாவதி. அவள் வந்து அம்பாளுடைய பயங்கரமான பக்தை. அவள் வந்து என்ன பண்றான்னா, எனக்கு நீங்களே பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அம்பாள் ஒரு நாளைக்கு அவள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு 3 வயசு குழந்தையா வரா. வந்து சொல்றா, நீ அடுத்த ஜென்மால மதுரையில ஆள்ற ராஜாவான மலையத்துஜு பாண்டியனுடைய மனைவியாய் வருவாய், காஞ்சன மாலையாய் வருவாய், உனக்கு நான் மகளாய் பிறப்பேன் அப்படிங்கிறா. அதனால அந்த மாதங்கி ஒருத்தரை சொல்லலாம். இந்த மாதங்கி மதங்க முனிவருடைய மகள், அவளும் மாதங்கி தான். சரி, இந்த மாதங்கி இந்த மந்திரினி சொல்ற ராஜசியாமளாக்கு எத்தனை பேர் இருக்கு? 16 பேர் இருக்கு. நேம் மட்டும் 16. இதெல்லாம் சொன்னாலுமே அது இங்கதான் ஷியாமளா தான். என்னெல்லாம் பேரு? சங்கீத யோகினி, ஷியாமா, ஷியாமளா, மந்திரநாயிகா, மந்திரினி, சசிவேஷினி, பிரதானேசி, சுகப்பிரியா, வீணாவதி, வைகினி, முத்ரினி, பிரியகப்பிரியா, நீவப்பிரியா, கதம்பபேசி, கதம்ப வனவாசினி, சதமாதா. இப்படி இத்தனை பேர் உள்ளவள். என்னத்துக்கு? நிர்வாக திறமை, நல்ல புத்திசாலித்தனம் இருந்தால்தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். சும்மாலாம் அட்மின்ல வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டான், அவன் வந்து செம்மையா அட்மின் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்கே அட்மின் இல்லாமல் நடக்கிறது இல்லை. சில பேர்லாம் போட்டுடுறா, ரொம்ப ஓவரா ஷேரிங் இருக்கிறதுனால என்ன பண்றா, ஒன்லி அட்மின் கேன் respond to the messages, he can only send the messages, so the admin should be like that. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் வேணா ஷியாமளா தான். அப்படி புத்தி இருக்கிற ஷியாமளாவை நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு ஷியாமளா இது வரும்போது இந்த மந்திரம் வந்து ரொம்ப பெரிய மந்திரம், 98 அக்ஷரங்கள் கொண்டது. இப்போ ஏதாவது ஒரு மந்திரத்தை பத்தி மாமாட்ட கேட்டா சொல்லுவார், நீ அக்ஷரம் பண்ணிடு அப்படின்னு. அதாவது ஒரு இது இருக்குன்னா அதோட 1 லட்சம், ஓகேவா? 96க்கு எத்தனை? 1 கோடி ஜெபிக்க வேண்டியதுதான், எங்க போய் முடியறதுக்கு. இதை விட என்னன்னா 3 அங்க பிரத்யங்க தேவதை இருக்கா, அவளை வேற 10%. ஸோ இதை எவனுக்கு சித்தியாருதோ அவனை போல ஒரு மனிதன் கிடைக்க மாட்டான். அவ்வளவு புத்திசாலித்தனம், அவ்வளவு புத்திசாலித்தனம். இந்த ராஜசியாமளாவை ரொம்ப ரொம்ப ஈஸியா, நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இவளை ரொம்ப கொண்டாடி அந்த வித்தையை வந்து ரொம்ப என்ன சொல்றது, புத்திசாலித்தனத்தை, அதாவது முட்டாளை பேச வைக்கிற அம்பாள். காளிதான் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் ஷியாமளாவை அவர் பூஜித்தனால தான் சிருங்கார பட்டாரகருங்கிற காளிதாசனை இன்னைக்கும் லோகம் வந்து பேசின்னு இருக்கு. அவருடைய ஷியாமளா தண்டகம், அவர் பூஜிச்சது ஷியாமளையத்தான். அதே மாதிரி ராமர் பூஜிச்சதும் ஷியாமளையத்தான். அவருக்கு தசரத ராமானந்தநாதர், அதுதான் அவருடைய பேர், ஓகேவா? அப்படி இருக்கிற ஷியாமளா நவராத்திரி. இந்த ஷியாமளா நவராத்திரியில நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு சுவாமிக்கு ஒரு பூஜா டைம் சொல்றோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம நார்மலா இருக்கிற பொம்மை கொலு வச்சிருக்கிற நவராத்திரியில 3 வேளை பூஜை இருந்தாலும் சாயங்காலம் சுவாமிக்கு பூஜை பண்றது விசேஷமா இருக்கு. ஆஷாட நவராத்திரியில ராத்திரி 7 மணிக்கு மேல. இந்த அம்பாளுக்கு மத்தியானம் உச்சிகால பூஜை. உச்சிகால பூஜை ரொம்ப விசேஷம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? எல்லாம் பண்ணலாம்னா நம்ம எப்பவும் பண்ற நைவேத்தியங்கள். இதுல என்ன ஒரு வித்தியாசம் மட்டும் என்னன்னு கேட்டா, நம்ம யூஸ் பண்ற பூ
நம்ம நார்மலாக இருக்கிற நவராத்திரிக்கு எந்த பூ வேணால் யூஸ் பண்ணிப்போம். ஆஷாட நவராத்திரி பண்ணும்பொழுது மஞ்சள் அதிகம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா பச்சை, மறுக்கொழுந்து, மருகு, அப்புறம் வந்துட்டு வில்வம். வில்வம் சுவாமிக்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம்னு வில்வம். அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் கிடைக்குமா தெரியலை, நான் இன்னைக்கு கூட எங்களுடைய பூக்கார மாட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், மனோரஞ்சிதம். அந்த பூக்கு வந்து பச்சை கலர் தான் கலர். இந்த மாதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அம்பாளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா திருஷதி இருக்கு, லலிதா சகஸ்ரநாமம், இது மாதங்கி சகஸ்ரநாமமே இருக்கு. இந்த புக்கை வேணா நீங்கள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த புக்கை பார்த்துக்கோங்க. இது மாமா இருக்கும்பொழுது வாங்கினது. தேவி சகஸ்ர ரத்னாகரான்னு இந்த புக்குக்கு பேர். மணித்வீப பீடம் அவளுடையது. இவளுடைய ஃபோன் நம்பர் வந்து 7010397470. இதில் என்ன அப்படின்னு கேட்டால் அம்பாளுடைய சகஸ்ரநாமம் கொடுத்துருக்கா. மாதங்கி சகஸ்ரநாமத்தை வந்து 1008 இதை வந்து கொடுத்துருக்கா. அப்போது இதை வந்து நம்ம இந்த நவராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம சாரதா நவராத்திரிக்கு இந்த தடவை நம்ம வந்து சண்டிகாவை யூஸ் பண்ணிட்டோம், என்ன சண்டி ஆவரணம் அதான் வந்து நம்ம பண்ணோம். அதே மாதிரி இதுக்கு பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம். இதனால் பண்ணுறதுனால என்ன ஆகும், யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் பாட்டு, வீணை, பேச்சு, என்ன இந்த தொழிலில் இருக்கிறவா, அதாவது கலைகள், ஆர்ட் ஃபார்மை யாரெல்லாம் ஒரு தொழிலாவோ ஒரு ஹாபியாவோ நடத்திட்டு இருக்காளோ அவ வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ராஜசியாமலையை வந்து பண்ணும் பொழுது அவளுக்கு அதில் வந்து அதோடைய ஹையர் ஹைட்ஸுக்கு போக முடியும். அதனால இந்த புக்கில் இருக்குது. என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற புக்கு வந்து பிரதிபா பிரசுரம் சொல்லிட்டு, பிரசுரம் அவளோடது இல்லை. இப்போ புக்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் பிரிண்ட். அதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான புக்ஸ் அவரோடது எல்லாமே. அதுதான் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது, மாமா சொல்லி எனக்கு யூஸ் பண்ணுறது தமிழ். இதில் அதில் அஷ்டோத்திரம் எல்லாமே இருக்குது, திருஸ்ருதி, அப்புறம் சஹஸ்ரநாமம் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இவளுடைய அங்க உபாங்க பிரத்யங்கிற தேவதை யாரு அப்படின்னா லகு ஷியாமளா. அந்த ரகு ஷியாமளாவை ஷியாமளான்னு சொல்லுவோம். உச்சிஷ்ட சண்டாளி, எல்லாத்துலேயும் பேலன்ஸ். உச்சிஷ்டம்னா மிச்சம் வரும், அப்படிப்பட்ட ஷியாமளா. என்ன இந்த அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால், ஒரு கயறு, ஒரு வாள், ஒரு ஆடு, அப்புறம் ஒரு தடி, இதெல்லாம் அம்பாளுடைய இதில் இருக்கும். அம்பாள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். அப்படி இருக்கிற லகு ஷியாமளா வாக்வாதினி. இந்த வாக்வாதினியை ரெண்டு அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஒன்று வாக்குக்கு அதிபதி, இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டேன்னா, வாக்வாதினி வந்து குரு தான் நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த குருவை அடிக்கடி போய் பார்க்கணும், பார்த்து அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். அவளும் வாக்வாதினி. அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டால் நகுலி. நகுலி அப்படின்னா கீரிப்பிள்ளை. அப்போது நம்ம பழகிற இடங்கள்ல சில விஷங்கள்லாம் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி விஷங்களை வந்து எடுத்து கொடுக்குறவள் நகுலி. இந்த நகுலி வித்யா அதிகம் யூஸில் இல்லை. ஆனால் நம்ம குருமாமாட்ட கேட்டோம்னா, குருகிட்ட கேட்டோம்னா அவர் வந்து அங்க உபாங்க பிரத்யங்கிற தேவதைகள் அதோடைய மந்திரங்களை சொல்லிடுவார். இந்த எப்போ எத்தனை ராஜராஜேஸ்வரி ஷியாமளாவை பண்ணுறோமோ அதோட 10% இவ 3 பேரையும் 10% பண்ணணும். இதை தவிர நம்மளுக்கு இந்த கோவில்லாம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு தெரியணுமே. திருநாங்கூர்ல மதங்கேஸ்வரர் கோவிலில் இருக்கிறவள் ராஜராஜேஸ்வரி, ராஜமாதங்கி. எப்போவுமே ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி சொல்லி சொல்லி மாதங்கி வரமாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் திருவெண்காடில் இருக்கிற ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் லகு ஷியாமளாவா இருக்கா. திருக்கோலக்கா அந்த இடத்துல வாக்வாதினியா இருக்கா. அம்பர்காலத்தில் ராஜ மாதங்கியா அம்பாள் இருக்கா. இதை விட ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து சொல்லும் பொழுது நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சி, அவள் வந்து லகு ஷியாமளா இல்லை மாதங்கி. மாதங்கியா தான் மாமா எப்போவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிற
நவராத்திரி இப்போ நடக்கிறது, எல்லாரும் நடக்க போகிறது. நம்ம இப்போ இந்த தடவை வந்து 2 நாள் முன்னாடியே கொடுத்தாச்சு உங்களுக்கு. இன்றைக்கி 27ஆம் தேதி தான், 29ஆம் தேதி தான் ஆரம்பம். மத்தியானத்துக்கு பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் இது வரும் இந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு பண்ணலாம். நான் மாத்திர குழந்தைகள் பாட்டு, வீணை, டான்ஸு இந்த மாதிரி ஈவன் கராத்தே இதெல்லாம் கூட இது பண்ணிக்கலாம். அதை தவிர நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரியாக இருந்து நல்ல அட்மின் பவர் வேணும் அப்படின்னு சொன்னால், ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது வேணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவா வந்து கண்டிப்பாக இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கோ. இது வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இந்த ஃபோன் நம்பர்லேயோ எதிரியா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடலாம். நான் மறுபடியும் அந்த புக்கை காட்டுறேன். இந்த புக்கு வந்துட்டு தேவி சகஸ்ர ரத்னாகரா மணித்வீப பீடம் இவாளுடைய பப்ளிகேஷன். இது வந்து மாமாட்ட ஒரு குருக்கள் அவளோட தான், அவள் வந்து மாமாட்ட பேசி மாமாக்காக அனுப்பிச்சு கொடுத்தது. இதில் 10 வகையான சகஸ்ரநாமம் இருக்குது எல்லாருக்கும். இது வந்து மாதங்கி வந்து உங்களுக்கு இதாகவே இருக்குது. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இது வேணால் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் அவள் அனுப்பிச்சு கொடுத்துடுவா. உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அம்பாவை 3 நாளைக்கு பூஜை பண்ணாலும் ஓகே தான், தசமி அன்னைக்கு பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன கேட்டால் 7ஆம் தேதி அன்னைக்கு தசமி வரணும், பட் 6ஆம் தேதியோடு முடியறது. ஏன்னா 7ஆம் தேதி திதி சூன்யம். அதனால அதை தவிர 12ஆம் தேதி அன்னைக்கு லலிதா ஜெயந்தி அன்னைக்கும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். எல்லாரும் அவ சௌகரியத்தில் அவ இன்ட்ரெஸ்ட் படி நடத்தி அவளுக்குள்ள என்ன விருப்பமோ அது நடக்கிறதுக்கு சங்கல்பமாகவே பண்ணிக்கோங்க. பண்ணி அம்பிகையோட அருளை பெறணும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த இது போட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.